வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆன்லைனில் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜை உங்களுடைய சிட்டிசன் லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்ச் பாரில் ஓபிசி கொடுத்து சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் கேன் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கான கேன் நம்பர் டீட்டெயில் ஷோ ஆகும். அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேனில் இருக்க டீட்டெயில் அப்படியே ஃபில் ஆகிருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில் இருக்கும். அதில் உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை செலக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்டோடைய ஆக்குபேஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸில் ஃபாதர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஆக்குபேஷனை கொடுங்க. இதில் லிஸ்ட் அவுட் ஆகலைன்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய டெஸ்டினேஷனை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து அவங்களுடைய ஆனுவல் இன்கம்மை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்க. கொடுத்துட்டு அவங்களுடைய ஆக்குபேஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே இருக்க டிக்ளரேஷன் ஃபார்மை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோ 50 KB இருக்க மாதிரிக்க ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் டாக்குமெண்ட்லாம் 200 KBக்குள்ளே இருக்க மாதிரிக்கும் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ரெண்டுமே இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆதார் கார்டை மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் இன்கமில் அப்ளிகண்டோடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அதையும் 200 KBக்குள்ளே இருக்க மாதிரிக்க ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்து ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.